28/2/2025 தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு எங்கள் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள் தங்களது பல்வேறு வகையான அறிவியல் படைப்புகளை கண்காட்சியில் வைத்திருந்தனர். அது மட்டுமில்லாது சிறுதானியங்கள், பயறு வகைகள் மற்றும் பழங்களினால பல்வேறு வகையான உணவுகளை இந்த உணவு திருவிழாவில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் உயர் திரு கிருஷ்ண பாரதி அவர்கள் அறிவியல் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவர்களும் எங்கள் பள்ளி கண்காட்சியில் கலந்து கொண்டு தலைமையேற்று வாழ்த்துரை வழங்கினார்கள். கேழ்வரகு புட்டு, குதிரைவாலி சாம்பார் சாதம், திணை பாயசம், கேரட் மில்க் ஷேக், இனிப்பு பணியாரம், முளைகட்டிய தானியங்கள், பயறு வகைகள் போன்ற பல்வேறு சத்துமிக்க உணவு வகைகள் இந்த உணவு திருவிழாவில் இடம்பெற்றிருந்தது. கீழப்பாவூர் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி வளர்மதி அவர்களும் கண்காட்சியில் பங்கேற்று தபால் தலை கண்காட்சியை துவக்கி வைத்து வாழ்த்தி பேசினார். மேலும் பழங்கால அறிவியல் சார்ந்த பொருட்கள், முன்னோர்கள் பயன்படுத்திய செப்பு பொருட்கள், இரும்பு பாத்திரங்கள், விளக்குகள், கடிகாரங்கள், தட்டுகள், எழுத்தாணி, முன்னோர்கள் பயன்படுத்திய தொலைபேசி, சுவர் கடிகாரம் போன்றவையும் இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. வெளிநாட்டு நாணயங்கள், சோழர் கால நாணயங்கள் மற்றும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பழங்கால நாணயங்கள் போன்றவற்றையும் இந்த கண்காட்சியில் மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். பல நாடுகளைச் சேர்ந்த ரூபாய் நோட்டுகள், பல்வேறு நாடுகளில் உள்ள தபால் தலைகள் போன்றவற்றையும் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தோம். மதிய உணவாக விழா முடிந்ததும் பல சிறுதானியங்கள், பயறு வகைகளில் செய்யப்பட்ட சத்தான உணவு மாணவர்களுக்கும் விழாவில் பங்கு கொள்ள வந்த பெற்றோர்களுக்கும் பரிமாறப்பட்டது. மாணவர்களிடையே அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், சிறுதானியங்களின் பயன்கள், நம் பாரம்பரிய உணவுகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த அறிவியல் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா மாணவர்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றிருக்கும் என்பதில் சிறிது மையமில்லை. மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது.